வெல்கம் டு Sen Talks. இந்த சேனலில் உங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்கில், ரிட்டன் இங்கிலீஷ் ஸ்கில்லை டெவலப் பண்ணுற மாதிரி வீடியோஸ் பார்த்துட்ருக்கோம். ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க, கண்டிப்பான டெவலப்மெண்ட் இருக்கும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான் இந்த மே ஹேவ் அண்ட் மைட் ஹேவ். இங்கிலீஷ் கான்வர்சேஷனில் கேஷுவலாக நம்ம யூஸ் பண்ணலாம், ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதை பற்றி பார்க்க போகிறோம். அவுட்லைன் மட்டும் சொல்கிறேன், உங்களுக்கு ஈஸியாக புரியும். மே ஹேவ் அப்படின்னா அவர் காலேஜுக்கு போயிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறது. அதாவது he may have gone to college அப்படின்னா அவர் காலேஜுக்கு போயிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறது. அது உண்மையிலே அவர் காலேஜுக்கு போயிருந்திருக்கலாம் அப்படின்னு அர்த்தம். நம்ம கிண்டலாக பேசுவோம், கேலியாக பேசுவோம். அதாவது அவர் காலேஜுக்கு போயிருக்கலாம், தேட்டருக்கு போயிருக்கலாம், இல்லை வேறு எங்கேயாவது போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி அர்த்தத்தில் பேசுகிறதுக்கு மைட் ஹேவ் யூஸ் ஆகும். ஸோ மே ஹேவ் அப்படின்னா அவர் காலேஜுக்கு போயிருக்கலாம். ஸோ அது வந்து பாசிட்டிவ், அவர் காலேஜுக்கு தான் போயிருக்கலாம் அப்படின்னு அர்த்தம். மைட் ஹேவும் அதே மாதிரி யூகித்தல் தான், கெஸ் பண்ணுறது தான், பட் கொஞ்சம் டவுட்டோட. ஸோ அங்கே இருந்திருக்கலாம், இல்லை வேற எங்கேயாவது இருந்திருக்கலாம், அந்த மாதிரி. மே மைட் பற்றி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ அதை பார்க்காதவங்க இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ மே ஹேவ் பாசிட்டிவ் பாசிபிலிட்டி, ஸோ அங்கே தான் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறது. மைட் ஹேவ் ஆப்போசிட் பாசிபிலிட்டி, ஸோ இந்த இடம் அல்லது வேறு இடத்துல இருந்திருக்கலாம். ஸோ இதை செஞ்சுருக்கலாம் அல்லது வேறு ஏதாவது செஞ்சுருக்கலாம். ஸோ இந்த ரெண்டுமே ஏறத்தாழ ஒன்று தான், கெஸ்ஸிங் தான், அதாவது யூகித்தல். பழைய அல்லது கடந்த கால விஷயங்கள், அதாவது பாஸ்ட், இது போல் நடந்திருக்கலாம் என கெஸ் பண்ணுதல். ஸோ ப்ரெசன்ட் டென்ஸ்லையும் இது வரும். எப்படி வரும்? இப்போ ஒருத்தர் வர்றதுக்கு லேட் ஆகுது. ஒய் இஸ் லேட்? ஹீ மே ஹேவ் கான் டு மார்க்கெட், அவர் மார்க்கெட்டுக்கு போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஷுட் ஹேவ், வுட் ஹேவ், அதனுடைய அர்த்தமும் இருக்கலாம், போயிருக்கலாம், அந்த மாதிரி தான். பட் இதுக்கும் அதுக்கும், இந்த மே ஹேவ் மைட் ஹேவுக்கும் ஷுட் ஹேவ் வுட் ஹேவுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? ரெண்டுக்குமே இருக்கலாம், பண்ணியிருக்கலாம், செய்திருக்கலாம், அந்த மாதிரி தான் வரும். அந்த ஷுட் ஹேவ் வுட் ஹேவ் வீடியோவையும் நீங்கள் பார்க்கலாம், இந்த சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ், முக்கியமான டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஐ ஷுட் ஹேவ் கான் டு தேட் பிளேஸ், அந்த இடத்துக்கு நான் போயிருந்திருக்கணும், ஆனால் போகலை. ஸோ நெகட்டிவ் வந்துடுது, ஆனால் நான் போகவில்லை. ஐ ஷுட் ஹேவ் அட்டெண்டட் தேட் மீட்டிங், அந்த மீட்டிங்கை நான் அட்டன் பண்ணியிருந்திருக்கணும், ஆனால் பண்ணலை. இதே இங்கே வந்து ஐ மே ஹேவ் அட்டெண்டட் த மீட்டிங் அப்படின்னா நான் மீட்டிங் அட்டன் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு போயிடுது. ஸோ அந்த பண்ணியிருக்கலாம், பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான டிஃப்ரென்ஸ் தான் ஷுட் ஹேவ் வுட் ஹேவ். சுருக்கமாக சொல்லணும்னா ஷுட் ஹேவ் வுட் ஹேவ் வந்து பண்ணியிருக்கலாம், ஆனால் அது நடக்கலை, அந்த விஷயமே நடக்கலை அப்படின்னு அர்த்தம். இந்த மே ஹேவ் மைட் ஹேவ் வந்து நடந்திருக்கலாம். ஸோ பாசிட்டிவ் பாசிபிலிட்டி அதில் இருக்குது, ஆப்போசிட் பாசிபிலிட்டியும் அதில் இருக்குது. நான் மேக்ஸிமம் வீடியோஸில் சொல்லியிருப்பேன். அதாவது ஒரு வார்த்தையை நம்ம டிக்ஷனரியில் பார்க்குறப்ப, வெர்பு, வேலையை குறிக்கும் வார்த்தையை பற்றி டிக்ஷனரியில் பார்க்குறப்ப அதோடு சேர்த்து அந்த வெர்போட பாஸ்ட் ஃபார்ம், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் ரெண்டையும் சேர்த்து தெரிஞ்சுக்கணும். ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ பிரிங் அப்படின்னா கொண்டு வர்றது, அதனுடைய பாஸ்ட் brought, பாஸ்ட் பார்ட்டிசிபிள் brought. பிரிங், brought, brought அப்படி ஞாபகம் வச்சுக்கணும். இந்த ஹேவ் யூஸ் பண்ணுறப்ப அதை ஃபாலோ பண்ணுற வெர்பு வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வெர்பு வரும், அதை மறக்கவே கூடாது. ஹேவ், ஹேஸ், ஹேட் இந்த மூணு வேர்ட்ஸையும் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் யூஸ் பண்ணுவோம். இந்த ஹேஸ், ஹேவ், ஹேட் இதை ஃபாலோ பண்ணுற வெர்பு கண்டிப்பாக பாஸ்ட் பார்ட்டிசிபிளாக தான் இருக்கணும். அதனால தான் ஒரு வெர்பு படிக்கிறப்ப அதனுடைய பாஸ்ட் ஃபார்மும் தெரிஞ்சுக்கணும், பாஸ்ட் பார்ட்டிசிபிளும் தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ இந்த எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். ஹீ கம்ஸ் லேட், அவர் லேட்டாக வந்திருக்கிறாரு. ஹீ மே ஹாவ் கான் டு தி போஸ்ட் ஆஃபீஸ், அவர் போஸ்ட் ஆஃபீஸ் போயிருந்திருக்கலாம். ஸோ அவர் போஸ்ட் ஆஃபீஸ் வந்து கண்டிப்பாக போயிருந்திருப்பார். ஸோ பேக்ரவுண்டில் அதான் மீனிங். நம்ம அதை கெஸ் பண்ணுறோம், அவர் போயிருந்திருக்கலாம், இன்னும் நம்மளுக்கு தெரியாது அவர் போஸ்ட் ஆஃபீஸ் தான் போயிருக்கிறாரு அப்படின்னு தெரியாது, ஆனால் நம்ம கெஸ் பண்ணுறோம் அவர் போஸ்ட் ஆஃபீஸ் போயிருந்திருக்கலாம் அப்படின்னு. பட் அதுதான் ரியலாக இருக்கும். அப்போ அந்த மே ஹேவ் யூஸ் பண்ணுவோம். ஹி கம்ஸ் லேட், ஹி மே ஹேவ் கான் டு தி போஸ்ட் ஆஃபீஸ், அவர் தபால் நிலையத்துக்கு போயிருந்திருக்கலாம். ஷீ மே ஹேவ் லெஃப்ட் ஃப்ரம் ஹோம் இயர்லியர், அவள் சீக்கிரமே வீட்டை விட்டு கிளம்பியிருக்கலாம். ஸோ இந்த மாதிரி கெஸ்ஸிங், யூகித்தல் வர்றப்ப மே ஹேவ் யூஸ் பண்ணுவோம். ஸோ மே ஹேவ் யூஸ் பண்ணுறப்ப பாசிட்டிவ் பாசிபிலிட்டி, மைட் ஹேவ் வந்து
ஒன்று நடந்திருக்கும் நம்ம நினச்சிருப்போம், ஆனால் அது வேற மாதிரி நடந்திருக்கும். நான் மொதல் எக்ஸாம்பிள் சொன்ன மாதிரி he might have gone to college அப்படின்னா அது உள்ள அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அவர் காலேஜுக்கு போயிருக்கலாம், இல்லை தியேட்டருக்கு போயிருக்கலாம் அப்படின்ற மாதிரி. அந்த நம்பிக்கை அப்படிங்கிறது இங்கே வருது. அந்த மே ஹேவ் அப்படிங்கிறது பியூரா நம்புறது, அந்த யூகம் வந்து சரியா இருக்கும் அப்படின்னு நம்புறது. மைட் ஹேவ் டவுட்டாக பார்க்கறது, டவுட்லேயே இருக்கிறது, அது என்ன நடந்திருக்கும் அப்படின்னு கன்ஃபார்மாக சொல்ல முடியல. ஷீ மே ஹாவ் கான் டு தி ஷாப்ஸ், அவள் கடைகளுக்கு சென்றிருக்கலாம். அடுத்து ஷீ மைட் ஹாவ் கான் டு தி ஷாப்ஸ் அப்படின்னா அவள் கடைக்கு போயிருக்கலாம், இல்லைன்னா மார்க்கெட்டுக்கு போயிருக்கலாம், இல்லைன்னா காலேஜுக்கு போயிருக்கலாம். ஸோ நம்ம அது உறுதியாக தெரியல, இருக்கலாம் அப்படிங்கிற கெஸ்ஸிங் தான். இந்த யூகம் அப்படிங்கிறது கெஸ்ஸிங் அப்படிங்கிறது ரெண்டுக்குமே ஒன்று தான். மே மைட் ரெண்டுக்குமே ஒன்று தான். அதில் ஒரு சின்ன டிஃபரன்ஸ், இந்த டிஃபரன்ஸ். தே மே ஹாவ் ஸ்டாப்டு த மிஷின்ஸ், அவங்க மிஷின்ஸ் எல்லாம் ஸ்டாப் பண்ணியிருக்கலாம், மிஷின்ஸ்லாம் நின்றுச்சு. தே மே ஹாவ் ஸ்டாப்டு த மிஷின்ஸ், அவங்க மிஷின்ஸை ஸ்டாப் பண்ணியிருக்கலாம். திடீர்னு மிஷின்ஸ் நிற்கிது, அப்போ டவுட் ஆகி நம்ம என்ன பேசுவோம், தே மைட் ஹாவ் ஸ்டாப்டு த மிஷின்ஸ், அவங்க இயந்திரங்களை நிறுத்தி இருக்கலாம், அல்லது இயந்திரங்கள் பழுதாகி இருக்கலாம். என்ன நடந்திருக்குன்னு நம்மளுக்கு இன்னும் தெரியல. நிறுத்தி இருக்கிறது, பழுதாகி இருக்கிறது ரெண்டுமே கெஸ்ஸிங், யூகம். he may not have finished, not வந்திருக்கு பாருங்க, நெகட்டிவ். he may not have finished his exams, அவர் தேர்வுகளை முடிக்காமல் இருந்திருக்கலாம். he might not have finished his exams, உறுதியாக தெரியல அவர் தேர்வுகளை முடிச்சிட்டாரா இல்லை முடிக்கலையா அப்படின்னு உறுதியாக தெரியல. இப்போ இந்த ஸ்க்ரீனில் பாருங்கள், உங்களுக்கு மே மைட் மைட் ஹாவ் யூசேஜஸ் இன்னும் நல்லா தெரியும். he may go, அவர் போகலாம், அவர் போகலாம். மே he go, அவர் போகலாமா கொஸ்டின். மைட் he go, இப்போ ரொம்ப பணிவாக கேட்குறது, ரொம்ப பணிவாக, அதாவது ரெக்வஸ்ட்டாக கேட்குறது, அவர் போகலாமா அப்படின்னு. ஸோ மே மைட்டை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்த்தோம். அந்த வீடியோட லிங்க் தான் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை பார்க்காதவங்க அதை பார்த்துக்கோங்க. அவர் போகலாமா, மைட் he go. he may have gone, அவர் போயிருக்கலாம். he might have gone for swimming practice, அவர் நீச்சல் பயிற்சிக்கு போயிருக்கலாம், இல்லைன்னா மார்க்கெட்டுக்கு போயிருக்கலாம், இல்லாட்டி காலேஜுக்கு போயிருக்கலாம். they may sell, அவர்கள் அப்படின்னு இருக்கணும், அந்த இடத்துல அவர் அப்படின்னு டைப் ஆயிடுச்சு. ஸோ இந்த டைப்பிங் எரரை மேக்ஸிமம் நான் கேர்ஃபுல்லாக பார்த்து குறைச்சிட்றேன், அதை திருத்தி வாச்சிக்கோங்க. they may sell, அவர் விற்கலாம். may we ask, நாங்கள் கேட்கலாமா. might he listen, அவர் கவனிக்கணுமா, ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறது, அவர் கவனிக்கணுமா. you may have bought, நீங்கள் வாங்கியிருக்கலாம். you may have bought that car, நீங்கள் அந்த காரை வாங்கியிருக்கலாம். he might have written a story, இங்கே அந்த கெஸ்ஸிங் வந்து வேற வேற கெஸ்ஸிங் ஆயிடுது. he might have written a story, அவர் ஸ்டோரி எழுதியிருக்கலாம், இல்லாட்டி ஒரு போயம் எழுதியிருக்கலாம், இல்லாட்டி ஒரு எஸ்ஸே எழுதியிருக்கலாம். மே ஹாவ் மைட் ஹாவ் ரெண்டுக்கும் ரொம்ப டிஃபரன்ஸ் கிடையாது, ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ணிங்கன்னா தான் அந்த டிஃபரன்சஸ் தெரியும். ஸோ அதை இன்டர்சேஞ்சபிளி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம். எப்படி கேஷுவல் கான்வர்சேஷனில், கேஷுவல் இங்கிலீஷ் கான்வர்சேஷனில் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸையும் பாஸ்ட் டென்ஸையும் ரெண்டையும் மாற்றி மாற்றி யூஸ் பண்ணிக்கிடுவாங்க, அது மாதிரி மே ஹாவ் மைட் ஹாவ் ரெண்டையுமே மாற்றி மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம். கேஷுவல் கான்வர்சேஷனில் அது ரொம்ப தெரியாது. ஸோ இதை மாதிரி மாடல் சென்டென்சஸ் நீங்கள் எழுதி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரக்சர் ஞாபகத்தில் இருக்கும். அடுத்த வீடியோவில் இன்னொரு புது டாப்பிக்கோட பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.